வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்க, உமக்குள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் கிருபை செய்தீர். உம்முடைய தெய்வீக பலத்தினால் எங்களை இடை கட்டி இருக்கிறீர். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் ஆண்டவரே நாங்கள் சிதற விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் சுதந்தரித்து கொள்ளும்படி கவனமாய் விழித்திருக்க கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. சென்ற வாரம் பிரசங்கத்தினுடைய தலைப்பை நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்ன தலைப்புன்னு சொல்ல முடியுமா? பரம அழைப்பு. இன்றைக்கும் பரம அழைப்பின் பார்ட் 2 அப்படின்னு வச்சு கொள்ளுங்க. பாகம் 2, பரம அழைப்பு. இங்கு நாம் வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. Therefore, holy brothers and sisters in heavenly calling, take note of Jesus, the apostles and the high priest whom we confess. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். டேக் நோட் ஆஃப் ஜீசஸ், கன்சிடர் ஜீசஸ், கீப் யுவர் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவை கவனித்து பாருங்கள். யார் இயேசுவை கவனித்து பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கமாய் ஆராய்ந்து அவரை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களை இயேசுவின் பக்கமாக திருப்பி அவரை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யார் பார்க்க வேண்டும்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. யார் பார்க்கணும்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம். இந்த பரம அழைப்பை குறித்து இன்னும் சற்று ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கவனிங்கள், பரம அழைப்பு என்று சொல்லும்போது அந்த பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அங்கு நாம் வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த சகோதரர்கள், அந்த வார்த்தையை கவனிங்க. பரிசுத்த சகோதரர்கள், ஹோலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹோலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மெல்லாம் யாருங்க? பரிசுத்த சகோதர சகோதரிகள். சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த சகோதரரும் சகோதரிகளுமா இருக்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்கள்
தைரியமாக கை கொடுங்க, எந்த கொரோனாவும் பரவாது. கை கொடுத்து நாம் பரிசுத்த சகோதரர்கள் என்று சொல்லுங்க. சகோதரிகள் கை கொடுத்து நாம் பரிசுத்த சகோதரிகள். அல்லேலூயா. நாம் யாரா இருக்கிறோம்? பரிசுத்த சகோதரர்கள், பரிசுத்த சகோதரிகள். ஆமென். இப்போ பரிசுத்த சகோதரர்கள், பரிசுத்த சகோதரிகள் என்று சொல்லும்போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன கேட்டா, we are one in Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்கள் சகோதரிகள் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிலாங்ஸ் டு ஒன் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று அர்த்தம். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த அழைப்பு, இந்த பரம அழைப்பில் பங்குள்ளவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்கும்போது, அவர்கள் பரிசுத்த சகோதரர்களாய் பரிசுத்த சகோதரிகளாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க? அவர்களெல்லாம் ஒன்றாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யுனைடெட் இன் ஒன் பிரதர்ஹுட், யுனைடெட் இன் ஒன் சிஸ்டர்ஹுட் என்று சொல்லலாம். ஒரு சகோதரத்துவத்துக்குள்ளே நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் நமக்குள்ளே அந்த சகோதர அன்பு, சகோதர ஐக்கியம் காணப்பட வேண்டும். இந்த சகோதர அன்பும் சகோதர ஐக்கியமும் இல்லாமல் போகும்போது நாம் பரிசுத்த சகோதரர்கள் என்று சொல்ல முடியாது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. நான் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாக காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த சகோதரனாய் பரிசுத்த சகோதரியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையில் உக்காந்துக்கிட்டு, ஒரு குடும்பத்தில் உக்காந்துக்கிட்டு நான் என்ன செய்ய முடியாது? என் சகோதரனையே என் சகோதரியே நான் இச்சையோடு பார்க்க முடியாது. தவறாக SMS அனுப்ப முடியாது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம். எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த சகோதரர்கள், பரிசுத்த சகோதரிகள். இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளே தான் இந்த காதலே ஏற்படுது. காதல் உருவாகிற இடமாக சபைகள் இருக்கிறது என்பது வெட்கக்கேடான ஒரு காரியம். எங்கே அங்க பரிசுத்தம் இருக்கிறது? நாம் சாதாரணமான சகோதரர்கள் அல்ல, சாதாரணமான சகோதரிகள் அல்ல. பரிசுத்த என்ற வார்த்தையை, ஹோலி என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் பரிசுத்த சகோதரர்களாய் இருக்கும்போது தான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். இந்த பரம அழைப்புக்கு பங்கு உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும்? பரிசுத்த சகோதரனாய் பரிசுத்த சகோதரியாய் இருக்கணும். சகோதரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை நாம் சற்று விளங்கி கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிரேக்க மொழியிலே இந்த வேதம் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க பாஷையிலே எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு ஈப்ரு மொழியிலே எழுதப்பட்டது. கவனிங்கள், இந்த கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட இந்த வேதம், முக்கியமாக இந்த எபிரேய வேதம் எபிரேய கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. எபிரேய கிறிஸ்தவர்களுக்காக, யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. இதை எழுதியவருடைய பெயர் குறிப்பிடவில்லை. ஒருவேளை அந்த நாட்களிலே ஏற்பட்ட மிகுந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக
அந்த ரோம சக்கரவர்த்திகள் கொடுங்கோல் ஆட்சி செய்து கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருந்தது நிமித்தமாக இந்த ஒரு நிருபம் எழுதியவர் யார் என்று குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் நிருபத்தை எழுதுகிறவர்களை குறிவைத்து அவர்களை பிடித்து அவர்களை தாக்குவது, கொலை செய்வது வழக்கமாக இருந்தது. முக்கியமாக தலைவர்களை, லீடர்ஸ் அப்படி செய்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கிரேக்க வார்த்தையிலே அந்த ஐக்கியத்தை, அதாவது அந்த அன்பை, உண்மையான அந்த அன்பை குறிக்கும்படியாக 4 சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அன்பை 4 விதமாக பிரிக்கிறார்கள். 4 kind of love. முதலாவது அன்புன்றது அகப்பே அன்பு. அகப்பே அன்பு உங்களுக்கு தமிழ்லேயே எழுதிக்கோங்க. நீங்கள் அகப்பேன்னு எழுதுங்க. வேற தப்பாக எழுதுறாதீங்க. தப்பாக எழுதிட்டு எங்கள் பாஸ்டர் இப்படி தான் சொன்னாங்க, பெகப்பேன்னு சொன்னார். உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. அகப்பே என்ன அன்பு? அகப்பே அன்பு. இன்னொரு அன்பு எரோஸ், EROS, எரோஸ். முதல்ல சொன்னது AGAPE, அகப்பே. இரண்டாவது சொல்வது எரோஸ், EROS, எரோஸ். மூன்றாவது ஃபிலியோ, PHILEO, ஃபிலியோ. நான்காவது ஸ்டோர்ஜ், ஸ்டோர்ஜ், STORGE, ஸ்டோர்ஜ். கவனிங்க, இந்த அகப்பே அன்பு என்று சொல்லும்போது இது அன்கண்டிஷனல் லவ். இது எப்படிப்பட்ட அன்பு? அன்கண்டிஷனல் லவ், தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். உயர்ந்த உன்னதமான அன்பு, நிபந்தனை இல்லாமல் செலுத்தப்படுகிற அன்பு. இது தெய்வீக அன்பு. இதை தான் அகப்பே அன்புன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது எரோஸ். எரோஸ் என்று சொல்லும்போது அது அஃபெக்ஷனல் லவ், அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவின் அடிப்படையிலே தோன்றுகிற ஒரு லவ். வேற விதமாக கூட சொல்லுவாங்க, இதை ஒரு செக்ஷுவல் லவ் என்று கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது அஃபெக்ஷனல் லவ் என்று நாம் பார்க்கலாம். அடுத்ததாக ஃபீலியோ. ஃபீலியோ என்று சொல்லும்போது இது பிரதர்லி லவ். என்ன லவ்? சகோதர அன்பு. ஒரு குடும்பத்தில் காணப்படுகிற சகோதரன் சகோதரிக்கு இடையிலே காணப்படுகிற அந்த அன்பு தான் சகோதர அன்பு. இந்த ஃபீலியோ, இதை கவனிங்க. அதாவது பிலதெல்பியா கேள்விப்பட்டிருக்கிறீங்களே? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற 7 சபைகளில் ஒரு சபை பேர் பிலதெல்பியா. இந்த பிலதெல்பியா என்று சொன்னால் ஃபிலோஸ் அல்லது ஃபீலியோ என்ற வார்த்தை லவ், அன்பு என்ற அர்த்தம். அடல்போஸ் என்ற வார்த்தை பிரதர் அல்லது பிரதர்லி என்ற அர்த்தம். பிலதெல்பியா தனியாக பிரித்தா ஃபீலியோ, அடல்போஸ் என்று அந்த பிலதெல்பியாவை 2ஆக பிரித்தா அதில் ஃபீலியோ என்பது எதை குறிக்குது? அன்பை குறிக்கிறது. அதுக்கப்புறமாக அடல்போஸ் என்றது பிரதர் அல்லது பிரதர்லி, சகோதரத்துவத்தை குறிக்கிறது. பிலதெல்பியா என்று சொல்லும்போது சகோதர அன்பு என்ற அர்த்தம். சகோதர அன்பு. ஏன் அந்த பெயர் அந்த சபைக்கு வந்ததுன்னா, அது சபையின் பெயர் அல்ல, அந்த ஊரின் பெயர். அது ஊரின் பெயர் தான் அந்த சபையின் பெயராக மாறினது. பிலிப்பிய சபைனா சபைக்கு பேய்க்கப்பட்ட பேர் பிலிப்பிய சபை அல்ல, பிலிப்பு பட்டணத்தில் இருந்ததுனால அது பிலிப்பு சபை. இன்னைக்கு தான் நம்ம சபைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டோம். குறிப்பாக வைக்க போனால்
என்னன்னு வைக்கணும்? பட்டாளம் சபை, புளியாந்தோப்பு சபை. ஏன் அப்படி வைக்கலன்னா, நிறைய சபைகள் இருக்குது இங்க. நிறைய சபைகள் இருக்கிறதுனால நம்ம குறிப்பாக ஒரு பெயரை நாம் வைத்துக் கொள்ளுகிறோம். கவனிங்கள், த சிட்டி ஆஃப் பிரதர்லி லவ். அந்த பட்டணம் சகோதரத்துவ அன்பினால நிறைந்திருந்தபடினால அதுக்கு பிலதெல்பியா என்ற பெயர் வந்தது. சரி, இப்போ நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க நான் எப்படிப்பட்ட அன்பை சொல்லுகிறேன் என்று சொல்லி. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இந்த 4 விதமான அன்புல என்ன அன்பை குறித்து நான் பேசுறேன் இப்போ? அதுக்கு பேர் என்ன கிரீக்ல? சொல்லுங்க, பிலதெல்பியான்னு சொல்லுங்களேன். வரலண்ணா. ஆமா, அந்த பேருடைய அர்த்தமே அதுதான், பிரதர்லி லவ்னு அர்த்தம். ஃபீலியோனா லவ், அடல்போஸ்னா என்ன அர்த்தம்? பிரதர்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? கவனிங்கள். ஆகவே சகோதர அன்பு ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்மை பரிசுத்த சகோதரர்கள் என்று அழைக்கிறோம் என்றால், இந்த சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான அந்த அன்பு காணப்பட வேண்டும். அப்படி காணப்படாவிட்டால் நாம் பரிசுத்த சகோதரர்கள் என்று அழைக்க முடியாது. இதுக்கு முன்பாக நாம் ஒரு காரியத்தை அறியணும். நாம் எப்படி சகோதரர்களாக மாறுகிறோம், நாம் எப்படி சகோதர சகோதரிகளாய் மாறுகிறோம், நாம் எப்படி இந்த சகோதரத்துவத்துக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக அந்த சகோதரத்துவத்துக்குள்ள நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறபடினால நீங்களும் நானும் சகோதரர்கள். அது எப்படிங்க? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். கவனிங்க, இங்க வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கு வேதம் சொல்லுகிறது ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலமா தான் நாம் பரிசுத்தமாகிறோம். கிறிஸ்து மூலமாக தான் சுத்திகரிப்பை பெறுகிறோம். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். நாம் யாரு? அவரால் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள், சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். ஆகவே பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் பார்த்தீங்கன்னா ஒருவராலே உண்டாயிருக்கிறோம்னா, பிதாவாகிய தேவனாலே நாம் உண்டாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறோம். ஆகவே இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து நீங்களும் எனக்கு சகோதரர்கள், நான் இந்த பூமியில உங்களுக்கு சகோதரர்களாக மாறும்படி உங்களை போலவே மாம்சத்திலும் இரத்தத்திலும் நான் வந்திருக்கிறேன். உங்களை போலவே நான் என்ன செய்திருக்கிறேன்? மனித அவதாரத்துல நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு சகோதரர்களாக, உங்களுக்கு சகோதரிகளாக, உங்களுக்கு இணையாக காணப்படும்படி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சமமாக இணையாக இருந்த ஆண்டவர் இயேசு இப்பொழுது மனிதனுக்கு இணையாக சமமாக மாறும்படி தம்மையே என்ன பண்ணியிருக்கிறாரு? தாழ்த்தி இந்த அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல மனுஷ சாயலாக மாறியிருக்கிறார். ஆகவே நம்மை போல அவர் மாறினபடினாலே நம்மை சகோதரர்கள் என்று அழைக்கிறார். நம்மை என்ன அழைக்கிறார்? சகோதரர்கள், சகோதரிகள் என்று அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறபடினாலே
கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவின் மூலமாக நாம் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் நமக்கு சகோதரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறார்? அவர் நமக்கு சகோதரர். ஆமா, மூத்த அண்ணன். இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒரே குடும்பமாக, ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளாக இருக்கிறபடினாலே நமக்குள்ளே என்ன காணப்பட வேண்டும்? இந்த பிரதர்லி லவ், இந்த ஃபீலியோ என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு காணப்பட வேண்டும். இந்த அன்பு இல்லாவிட்டால், சகோதர அன்பு இல்லாவிட்டால், கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த சகோதரர் என்று நாம் அழைக்க முடியாது. அப்படி அழைக்கப்படாவிட்டால் நாம் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப சகோதர ஐக்கியம், சகோதர அன்புன்றது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்தவர்கள் இந்த சகோதர ஐக்கியத்தை பாராட்டணும். சில பேர் ஐக்கியத்தை விரும்ப மாட்டாங்க. அநேக பாஸ்டர்ஸுங்களை பார்த்துருக்கிறேன். மற்றவங்களோடு கூட சிரிச்சு பேச மாட்டாங்க, கை கொடுக்க மாட்டாங்க. என்னவோ அவங்களுடைய பரிசுத்தம் கெட்டு போயிடும் மாதிரி நினைச்சிருவாங்க. யாரோட ஐக்கியப்பட மாட்டாங்க. எந்த பாஸ்டர்ஸ் ஐக்கியத்துக்கும் அவங்க போக மாட்டாங்க. இவங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க மாதிரியும் மற்றவங்க ரொம்ப தாழ்ந்தவங்க மாதிரியும் நினைப்பாங்க. அதுவும் காரில் வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க சைக்கிளில் வராங்க, நடந்து வராங்க. எவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அவங்களும் ஊழியக்காரர்கள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. ஏன்னா இமேஜ் கெட்டு போயிடுமா. ஆண்டவர் இயேசு எல்லா இமேஜையும் கெட்டு போகும்படி தான் வந்தார் இல்லையா? தம்மையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். எதுக்காகனா நம்மோடு அந்த சகோதரத்துவத்தை பாராட்டும்படியாக தான், சகோதர ஐக்கியத்தை வைத்து கொள்ளும்படியாக, சகோதர அன்பை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். அப்படி எனக்கு ஐக்கியமே வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஊழியக்காரங்களை தான் சொல்றேன், உங்களை சொல்லலை. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. அப்படிதானே? கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. நம்ம உக்காந்த மாதிரியே போகக்கூடாது. பக்கத்தில் யார் உக்காரா, எதிர்க்க யார் உக்காராங்க, பின்னாடி யார் உக்காராங்கன்னு தெரியாது. அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன தெரியாது, அவங்க எவ்வளோ காலமாக வராங்க தெரியாது. இதெல்லாம் எங்கள் வேலையா? பாஸ்டர் வேலை, அவர் பார்த்துக்குவாருங்க. ஏன் வேலை கிடையாது. அப்போ நீங்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யாரு? நம்ம எல்லாரையும் சேர்த்து தானே எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த சகோதரரே என்று எழுதப்பட்டிருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன? என்ன ஐக்கியம் பாராட்டுறோம்? நமக்குள்ள என்ன அன்பு இருக்கிறது? சகோதர அன்பு. கவனிங்கள், சபையில ஏன் ஐக்கிய கூட்டங்கள் வைக்கிறார்கள்? புருஷன்மார்களுடைய ஐக்கிய கூட்டம்னா புருஷன்மார்கள் வரணும். நான் நினைக்கிறேன் இன்னும் அவங்கெல்லாம் புருஷனா மாறல போலகுது. வாலிப பிள்ளைகள் ஐக்கிய கூட்டம், வாலிப பிள்ளைகள் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரராய் சகோதரிகளாய் இருக்க. ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கும்படியாகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தனித்திருக்க முடியாது. எந்த ஒரு கிறிஸ்தவனும் நான் தனித்திருப்பேன், எனக்கு எந்த ஐக்கியமும் வேணாம், யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ண மாட்டேன், எனக்கு எந்த உறவும் வேணாம், நான் பாட்டுன்னு வருவேன், நான் பாட்டுன்னு போவேன், எதுலையும் கலந்து கொள்ள மாட்டேன், இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கவே முடியாது. நம்முடைய அழைப்பே ஒரே சரீரமாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த
பிரதர்லி லவ்ல, அந்த ஃபெல்லோஷிப்பில் நாம் எல்லாரும் இருக்கணும். அந்த பரிசுத்த சகோதரத்துவம் நமக்குள்ளே காணப்படுமானால், அந்த ஐக்கியம் காணப்படுமானால், நான் சொல்லுகிறேன், கவனிங்க, அந்த பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு பங்கு வேணுமா? இப்போ இங்கே வந்து உக்காந்துட்டு போகிறது எதுக்காக? ஐயோ பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, நான் இதுக்காக வரேன், ஏகப்பட்ட கடன் இருக்குது, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும், எனக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்குது, அதுக்காகத்தான் நான் வரேன். நான் நீங்கள் எதுக்கு வேணால் வந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதன் முக்கியமான நோக்கம் இதுதான். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பு இதுதான். நீங்கள் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹெவன்லி காலிங். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஐக்கியம் பாராட்டணும். அதைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த சகோதரத்துவத்துக்குள்ளே நான் கடந்து வர வேண்டும். சகோதரத்துவம் ரொம்ப முக்கியமானது. இந்த அன்பு, அதை தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3, 6, 7. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவதற்கான நல்ல வழியை இந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒளியிலே நடந்தால், அதாவது சத்தியத்திலே நடந்தால், நாம் சத்தியத்திலே நடக்கிற மற்றவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம். அல்லேலூயா. கவனிங்கள், நாம் நமக்கே பிரியமாய் நடக்கக்கூடாது. நம்மை காட்டிலும் எவ்வளவு பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள். ஐக்கியம் பாராட்டுவதன் மூலமாக பலவீனருக்கு நாம் உதவி செய்ய முடியும், மற்றவர்களை நம்ம தூக்கிவிட முடியும், மற்றவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்க முடியும், அவர்களை தாங்க முடியும். அப்போ யாரோடும் ஐக்கியம் பாராட்டாமல் இருந்தால் என்ன நடக்கும்? எப்படி இந்த பலவீனர் தாங்குவதற்கு யார் இருப்பார்கள்? இவர்கள் தூக்கி எடுப்பதற்கு யார் இருப்பார்கள்? ஒருவேளை நானே தான் விழுந்து விட்டேன் என்று சொன்னால், ஐக்கியம் இல்லாததினால என்னை தூக்குவதற்கு யார் இருப்பார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகவே தான் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக, ஒரே குடும்பத்துக்குள்ளானவர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, அந்த சகோதரத்துவத்தில் இணைக்கப்பட்டவர்களாக, அந்யோன்ய ஐக்கியத்துக்கு உள்ளானவர்களாக காணப்படும்படி தேவன் நம்மை அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் இன்னும் ஒரு வசனம், அதில் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பாருங்க, தேவன் அவர் ஆவியாய் இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய இரக்கத்தையும் அவருடைய உண்மையையும் நமக்கு காண்பித்து நமக்கு உதவி செய்ய விரும்பினார். எப்படியா உதவி செய்யறது? அவர் பார்த்தாரு. அவர் என்ன செய்தார் என்றால்,
அவர் நமக்காக நம்மை போலவே மாறுறார். முந்தின வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறுறார், தம்மை தாழ்த்துறாரு, அங்க ஒரு அடிமையின் ரூபம் எடுக்கிறார். ஏன்னா நம்மோடு சகோதர ஐக்கியம் வைப்பதற்காக, நமக்கு சகோதரராய் மாறும்படியாக. அப்படி என்றால் அவருடைய நோக்கம் என்ன? நமக்கு சகோதரராய் மாறி ஒரு சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்கிறது போல, ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரிக்கு தன்னுடைய சகோதர அன்பினால் உதவி செய்கிறது போல நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து மீட்கும்படியாக அங்கு அவர் தம்மை தாழ்த்தி இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது, நமக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. நமக்கு ஒப்பாக மாறும்படி, நமக்கு சகோதரராய் மாறும்படி எந்த அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு நமக்காக அவர் உபத்திரவங்களை சகித்திருக்கிறார், எந்த அளவுக்கு நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காலத்து உலகத்துல பார்த்தீங்கன்னா இந்த அன்புலாம் தணிந்து போயிடுச்சு. சகோதர அன்புலாம் கிடையாது. சொத்துக்காக சகோதரன் சகோதரனையே வெட்டுறான். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரி தன்னுடைய சொந்த சகோதரியும் அவன் சகோதரியின் மகளையும் என்ன பண்ணிட்டா? க்ளோஸ் பண்ணிட்டா, வெட்டி சாவடிச்சுட்டு தூக்கு போட்டினா மாதிரி, அவங்களே செத்துட்டா மாதிரி ஒரு நாடகம். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். உலகத்தின் அன்பு அப்படிதான் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு அது மேலான அன்பா இருக்கிறது. நாம் பரிசுத்த சகோதரர்கள் சகோதரிகள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. நம்முடைய அன்பு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்கு உள்ளாயிருந்த நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் நம்மை போல மாறினாரே, நமக்கு சகோதரராய் மாறினாரே. நமக்கு சகோதரராய் மாறும்படி எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு உதவி செய்யும்படி 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு அவன் சோதிக்கப்படும் போது, அவன் வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, உபத்திரப்படும் போது அவனுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் அந்த சகோதரன் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த அன்பு நமக்குள்ளே காணப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவராகிலும் தன்னுடைய சகோதரன் மேல சகோதரி மேல வழக்கு தொடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் பகைக்க கூடாது, விரோதிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சபையில இருந்துகிட்டு, ஒரு பாத்திரத்துல திருவிருந்தை அருந்திக்கிட்டு, கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசக்கூடாது. உண்மையான சகோதர அன்பு, அந்த அன்பு என்ன செய்யும்? அன்பு ஆமா பாவத்தை மூடுமா. அன்பு என்ன செய்யும்? பாவத்தை மூடும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, கவனிங்கள். இந்த சகோதர அன்பு ரொம்ப முக்கியமானதாக வாழ்க்கையில இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, we are the partakers, நாம் பங்காளர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே சகோதரர்கள், பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்த சகோதரர்கள். நம்மெல்லாம் யாரு? பரிசுத்த சகோதரர்கள். இரண்டாவது வேதம் சொல்லுது, we are the partakers, பங்காளர்கள், பங்காளிகள் என்று வேதம் சொல்லுது. நம்மெல்லாம் யாருங்க? 14ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கவனிங்க, நாம் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறோம், சகோதரிகளாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பரம அழைப்புக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. we are the partakers. அல்லேலூயா. பங்காளிகள். பரம அழைப்புக்கு, அந்த heavenly callingக்கு நீங்களும் நானும் ஒரு பங்காளி. சொல்லுங்க, பக்கத்துல உட்காந்துக்கிறது யாரு? பங்காளி. உங்க பங்காளி யார்ப்பா? உங்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுக்கிறவன் பங்காளியா? உங்களை தப்பான வழியில கொண்டு போறவன் பங்காளியா? நீ அழிஞ்சு போனோம், நாசமா போனோம், முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பங்காளியா? உங்க முதுகு பின்னாடி குத்துறவன் பங்காளியா? இந்த உலகத்துல பங்காளியா இருக்கிறவங்கள பார்த்தா பாருங்க, ஒரு காலத்திலயும் அந்த பங்காளி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசி இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பங்காளிக்கு ஒரு விரோதின்னு ஆயிடுச்சுன்னா இன்னொரு பங்காளி என்ன செய்வான் தெரியுமா? என் பங்காளியை தொட்டாண்டாவன், அவனை விடக்கூடாது. அந்த பங்காளி என்ற அந்த உறவு முறை வருது பாருங்க. என் ஜாதிக்காரனை தொட்டுட்டான், என் ஊர்க்காரனை தொட்டுட்டான், அவனை விடக்கூடாது. கவனிங்க, நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவுக்குள்ளே பரம அழைப்புக்கு பங்காளி. அப்போ ஒரு பங்காளி கஷ்டப்பட்டானா, ஒரு பங்காளி விழுந்து போனானா என்ன செய்யணும்? இன்னொரு பங்காளி போட்டு மிதிக்கணுமா? தூக்கி விடணுங்க, தூக்கி விடணும். பங்காளிகள். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் எல்லாரும் வேற வேற ஜாதியா கூட இருக்கலாம், வேற வேற மொழி பேசுறவங்களா இருக்கலாம், வேற வேற இனத்தவர்களா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே இப்பொழுது ஒரே குடும்பத்துக்குள்ளானவர்களாய் வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய், பங்காளிகளாய், பார்ட்டேக்கர்ஸ் சொல்லப்பட்டு பங்காளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு சிந்தை வேணும். மற்றவங்களை பார்க்கும்போது, மற்ற கிறிஸ்தவனை பார்க்கும்போது அவனை எதிரியா பார்க்க கூடாது. அவனும் நம்மோடு கூட ஒரு பங்காளி. அவனும் யாரு? நம்மோடு கூட ஒரு பார்ட்டேக்கர், பங்காளி. இந்த சிந்தையோடு பாருங்களேன், இந்த சிந்தையோடு பாருங்க. அவன் அந்த சபைக்கு போறான், அவன் கூட பேச மாட்டேன் நான். எந்த சபைக்கு போனா என்ன? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களா? இதே பைபிள் தானே, இதே இயேசுவை தானே அவங்களும் கும்பிடுறாங்க. அவங்களும் இதே பரம அழைப்புக்கு தானே அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வேறு விதமாய் பார்க்கிறது என்ன? அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் பங்காளிகள் என்பதை நாம் அறியணும். கிறிஸ்து, கவனிங்க, நம்மை போல மாறினார் என்றால் நமக்கு, கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பங்காளிகளாய் மாறும்படி, நம்மளை எல்லாம் பங்காளிகளாய் மாற்றும்படி அவர் மாறினார். அதாவது earthly நேச்சர் அவர் எப்படி இருந்தா? the divine நேச்சர் அவருக்கு இருந்தது. என்ன நேச்சர்ல வந்தார்? நம்மளை போல இந்த earthly நேச்சர், இந்த பூமிக்குரிய ஒரு சாயலிலே, பாவ சாயலிலே, இந்த அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயலில் அவர் வரார். அப்ப நம்ம மேல எந்த அளவுக்கு அவர் அன்பு வச்சிருந்தா நம்மையும் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படி, அவர் நம்மோடு கூட ஒரு பங்காளியாய் மாறும்படி வரார் பாருங்க. அவருக்குள்ளே நாம் பங்குள்ளவர்களாக, அவருடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாக மாறும்படி
நம்மை போல மாறுறாரு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நமக்கு இறங்கி வந்து உதவி செய்கிறாரு பார்த்தீங்களா? ஆகவே கவனிங்கள், அந்த பரம அழைப்புக்கு நான் பங்குள்ளவன் என்று சொன்னால் அதனுடைய ரியல் மீனிங், அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னதென்பதை நாம் அறிய வேண்டும். நான் பங்குள்ளவன் என்று சொல்லிக்கிட்டு பங்குள்ள மற்றவர்களை நான் எதிரியாய் பார்க்க கூடாது. மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும். பரம அழைப்புக்கு பங்குள்ள மற்றவர்களை நம்ம தூக்கி விடணும். அவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் பாராட்டணும். அவர்களுக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவர்களுக்காக உபவாசிக்கணும், அவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் மன்றாடணும். இதை தான் இயேசு செய்தார். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, அங்கு பார்க்கிறோம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரன் என்று சொல்லிக்கிட்டு இஷ்டமா வாழக்கூடாது. நீ வாழும்படி நீ ஒருத்தரை கவனித்து பாரு. யாரை கவனிச்சு பார்க்கணும்? நீ அறிக்கை செய்கிறிய பிரதான ஆசாரியன் என்று சொல்லி, அப்போஸ்தலர், மகா பெரிய அப்போஸ்தலர்னு நீ அறிக்கை செய்கிறிய, அந்த அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாரு. அவரை கவனிச்சு பாரு. அப்படி கவனித்து பார்த்தினா உனக்கு இந்த பரம அழைப்பில் உண்மையாகவே நீ பங்குள்ளவனாய் காணப்படும்படி எப்படி வாழணும்னு சொல்லி உனக்கு புரிஞ்சிடும், நீ அறிந்து கொள்வாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இயேசுவை கவனித்து பார்க்கணும். குறிப்பாக சொல்லும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, அவர் அப்போஸ்தலர் என்ற வார்த்தை. இயேசுவை நாம் என்னென்ன அறிக்கை செய்கிறோம்? இயேசுவை தேவகுமாரன் என்று அறிக்கை செய்கிறோம், இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்கிறோம். கவனிங்கள், இவைகளோடு கூட சேர்த்து நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற நாம் இயேசுவை என்னன்னு நம்ம அறிக்கை பண்ணுகிறோம் என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அவரை அப்போஸ்தலர் என்று அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் பிரதான அப்போஸ்தலர் இயேசு. யாரு? அப்போஸ்தலர். ஏன் பாருங்க, முதல்ல அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கிரீக்ல அப்போஸ்டலோஸ். அப்போஸ்டலோஸ் அப்படின்னா மெசஞ்சர், ஒன் who sent forth, அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். தூதுவர், அனுப்பப்பட்டவர். யாரால் அனுப்பப்பட்டார்? தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். ஒரு முக்கியமான ஒரு மிஷனுக்காக, அதாவது என்னன்னா ஒரு ஊழியத்துக்காக, ஒரு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய காரியமாக அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். சரி, பிரதான ஆசாரியன் என்றால் என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியன், ஒரு ஆசாரியன் என்று சொன்னாலே யாருன்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசும்படி அவனுக்காக நியமிக்கப்பட்டவன் தான் ஆசாரியன். ஆசாரியன்னா யாரு? மனுஷனுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசும்படி, அவனுக்காக பலி செலுத்தும்படி நியமிக்கப்பட்டவன் தான் ஆசாரியன். அப்ப இயேசு யாரா இருக்கிறாரு? கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது? பிரதான ஆசாரியரா இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்ட அப்போஸ்தலரா இருக்கிறாரு? பிரதான அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற பரிசுத்த சகோதரர்களே, பரிசுத்த சகோதரிகளே, நீங்கள்
அறிக்கை பண்ணுகிற இந்த அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவரை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் என்ற தலைப்புல அவரை கவனிச்சு பாருங்க. பிரதான ஆசாரியர் என்ற ஒரு தலைப்புல அவரை முன்னாடி நிறுத்தி அவரை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அப்ப இயேசு யார்னா அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா. எதுக்காக அனுப்பப்பட்டார்? எதுக்காக அனுப்பப்பட்டார்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய மக்களை மீட்கும்படியாக அனுப்பப்பட்டார். அவர் எதுக்காக அனுப்பப்பட்டார்? நிறைய இடங்களில் அவர் சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷங்களிலே எதற்காக அவர் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இந்த வசனங்களெல்லாம் எதற்காக அனுப்பப்பட்டேன் சொல்றேன். நான் அனுப்பப்பட்டேன். அப்படி என்றால் தன்னை ஒரு அப்போஸ்தலர் என்று அவர் டிக்ளேர் பண்றார். என்னன்னு டிக்ளேர் பண்றாரு? அப்போஸ்தலர் என்று டிக்ளேர் பண்றார். கவனிங்கள், அவரை கவனிச்சு பாருங்க. அவரை ஏன் கவனிச்சு பார்க்கணும்? அவர் யாரு? அப்போஸ்தலர். அவர் எதுக்காக அனுப்பப்பட்டார்? அவர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அவரை எதற்காக அனுப்பினாராம்? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. இப்ப புரியுதுங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பாருங்க, சொல்றாரு, யோவானை பார்க்கல எனக்கு மேன்மையான சாட்சி இருக்கு. யோவானும் யாரு? அனுப்பப்பட்டவர் என்றுதான் வேதம் சொல்லுது. யோவானை குறித்து தூதன் என்றும் சொல்லுது, தூதுவர் என்று சொல்லுகிறது. கவனிங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, யோவானை பார்க்கலாம் எனக்கு ஒரு சிறப்பான சாட்சி இருக்குதுன்னு சொல்றார். என்ன சாட்சி? அதுதான் என் பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு நான் செய்கிற கிரியைகளே அந்த சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அனுப்பப்பட்டவர். இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது மற்ற வசனங்களிலும் கவனிங்க. நேரம் இல்லை, நான் சுருக்கமாக நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இங்கு இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலர் என்று வேதம் திட்டமாய் அங்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். எதற்காக அனுப்பப்பட்டார் என்றும் தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அனுப்பப்பட்ட அவரை கவனித்து பாருங்க. எதுக்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் இந்த பூமியிலே செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதை செய்து முடித்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், அப்போஸ்தலர் மீனிங் ரெப்ரசன்ட்ஸ் காட் டு மேன். அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ரெப்ரசன்ட்ஸ், அதாவது அப்போஸ்தல்ஸ் மீனிங் இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் காட் டு மேன். ஹை பிரீஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் மேன் டு காட். மேன் டு காட். அப்போஸ்தலர் என்றால் தேவன் மனிதனுக்காக.
அப்போ பிரதான ஆசாரியன் என்றால் மனிதன் தேவனுக்காக. அல்லேலூயா. மனிதன் தேவனுக்காக, இதை மறந்துடாதீங்க. அப்போ இங்கு நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் என்று சொல்லும்போது God to man, தேவன் மனிதனுக்காக அவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். தேவன் மனிதனுக்காக செய்த காரியங்களை பார்க்கிறோம். தேவன் அங்கு மனிதனுக்காக பாடுபடுகிறதை பார்க்கிறோம். என்னெல்லாம் இந்த பிரதான அப்போஸ்தலர் செய்திருக்கிறார் நமக்காக. தம்முடைய குமாரனாக இயேசுவை அனுப்பி மனிதனுக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாமும் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்ப புரியுதுங்களா பரம அழைப்புனா என்னன்னு? நாமும் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அடுத்தது அங்க வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியர். ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொன்ன, என்ன செய்யறாரு? மனிதனை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வேலை, மனிதனை தேவனையும் ஒப்புரவாக்குகிற அந்த மத்தியஸ்தர் வேலையில் அவர் இருக்கிறார். அவன் தான் ஆசாரியன். அந்த ஆசாரியன் இந்த மனிதனுக்காக, மனிதன் சார்பாக தேவனால் நியமிக்கப்படுகிறவன். அப்ப மனிதன் தேவனுக்கு தேவை. மனிதன் யாரு? தேவனுக்கு தேவைப்படுகிறவன். மனிதனை தேவன் அவனை மீட்டு கொள்ளும்படியாக, மனிதனை தேவன் தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவனுக்காக நியமிக்கப்படுகிறவன் தான் ஆசாரியன். மனிதனுக்கு பரிந்து பேசும்படியாக, மனிதனுக்காக பலி செலுத்தும்படியாக. ஆனால் இவர் மற்ற மனிதர்களைப் போல பூமியிலே காணப்பட்ட ஆசாரியர்களைப் போல அல்ல. அந்த ஆசாரியர்கள்லாம் அழிந்து போனார்கள். ஆனால் இவரோ என்றென்றைக்கும் நித்தியமான ஆசாரியத்துவத்தை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பூமியிலே அவர்களாய் இருந்தவர்கள் எல்லாம் அந்த ஆசாரிய பட்டத்திலே தொடர்ந்து நித்திய காலமா இருக்கவில்லை. அவர்கள் மறைந்து போனார்கள். அவர்களுக்கு பின் அந்த ஆசாரிய பட்டம் அவர்களோட போயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. ஆனால் இயேசுவோ நித்திய காலமா என்றென்றைக்கும் அவர் ஆசாரியராய் இருக்கிறார். மற்ற ஆசாரியர்களைப் போல அவர் காணிக்கை வாங்குகிறவராக, பாருங்க, மற்ற ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? காணிக்கை வாங்குறாங்க, வாங்கி தேவனுக்கிட்ட கொண்டு போறாங்க இல்லையா? ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவரும் ஒரு ஆசாரியன். அப்போ தேவனுக்கு என்று செலுத்தும்படி இவருக்கும் ஒரு காணிக்கை தேவைப்படுது இல்லையா? என்ன காணிக்கையை வாங்கினார்? நம்ம கிட்ட இருந்து என்ன காணிக்கை வாங்கினாரு? நம்முடைய காணிக்கையை அவர் கொடுக்கல, தம்மையே காணிக்கையா தேவனுக்கு நமக்காக ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா என்ன மாதிரி ஆசாரியர்? மேன்மையான காணிக்கை நமக்காக அவர் செலுத்தி இருக்கிறாருங்க இந்த ஆசாரியன். இவர் என்ன செய்யறாரு? உலகத்தில் இருக்கிற ஆசாரியன் மனுஷனுக்காக பலி செலுத்துவான், அதோட அவ்வளவுதான். ஆனா இவர் தம்மையே பலியாக்கினது மாத்திரமல்ல, நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசும்படிக்கு என்றென்றைக்கும் அவருடைய வலது பாசத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இந்த பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள். இன்னும் நிறைய ஆழமான சத்தியங்கள் இந்த பிரதான ஆசாரியரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் விவரிக்க நேரம் இல்லை. அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்க, நாம் எப்படி வாழ வேண்டும், பரம அழைப்புனா என்ன என்பதை அவரை கவனித்து பார்த்து நீங்கள் அதன்படி நடங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓரளவுக்கு நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அனுப்பப்பட்டவர் அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசு. நம்முடைய இயேசு யாரு? அப்போஸ்தலர், அனுப்பப்பட்டவர். எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதை பூமியில செய்து முடித்தார். அதற்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார். கவனிங்க. அடுத்தது பிரதான ஆசாரியர். அடுத்த ஒரு தலைப்புல
பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பின் கீழே அவரை பார்க்கும்போது, பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பில் அவர் எப்படிலாம் நடந்தார், அந்த பிரதான ஆசாரியர் என்ற பட்டம் அவருக்கு எப்படி சூட்டபிளாக ஆகுது, மற்றவர்களுக்காக என்னெல்லாம் அவர் தன்னையே காணிக்கையாக்கினார், தன்னையே பலி செலுத்தினார், மற்றவர்களுக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகவே பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாமும் கூட இயேசுவை போல என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்படுகிறோமோ அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நோக்கத்துக்காக நாம் பிரதான அப்போஸ்தலரா பிரதான ஆசாரியராய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினாலே நாமும் ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறோமோ, அந்த ஆசாரியத்துவத்தை அறிந்து அவரை போல அவரை கவனித்து பார்த்து நாமும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக பலி செலுத்தணும், மற்றவங்களுக்காக காணிக்கை செலுத்தணும். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாவிட்டாலும் இன்னொரு நாள் நான் விளக்கி சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பரம அழைப்புல பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த சகோதரரே அவரை கவனித்து பார்த்து நாமும் அவரை பின்பற்றுவோம். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபையில வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசினீரப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா இந்த வாரமும் பரம அழைப்பை குறித்து எங்களோடு கூட நீர் பேசுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே பரிசுத்த சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஐக்கியத்திலே நாங்கள் காணப்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்ற அந்த ஒரே சிந்தையோடு கூட நாங்கள் செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஆண்டவரே பங்காளிகளாய் பங்குள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே அப்போஸ்தலரும் ஆண்டவரே பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற உம்மை போல நாங்களும் செயல்படுகிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்க, அதாவது அப்போஸ்தலர் பட்டம் நமக்கு கிடைக்காவிட்டாலும், கவனிங்க, அப்போஸ்தலர் என்று நாம் அழைக்கப்படாவிட்டாலும் அப்போஸ்தல ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம அழைப்பில் இயேசுவோடு கூட அந்த அப்போஸ்தல ஊழியத்தில் நமக்கு பங்கு இருக்கிறது. நாமும் அவரை போல அனுப்பப்படுகிறோம். அல்லேலூயா. இதை நாம் மறந்து விடக்கூடாது. நாமும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவரால் ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதையும் நாம் மறந்து விடக்கூடாது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த உலகத்திலே அநேகர் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களுக்குரிய எந்த அடையாளமும் அவரிடத்தில் காணப்படுவது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் என்று நாம் அழைக்கப்படவில்லை, அந்த அழைப்பு நமக்கு இல்லை. ஆனால் அப்போஸ்தல ஊழியத்தில் கிறிஸ்துவோடு கூட நமக்கு பங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இதுதான் பரம அழைப்பு. நான் பரம அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அழைப்பு என்னதென்று உணராமல் இஷ்டம் போல நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயமாகவே நாம் பரலோகம் போக முடியாது. அது பரம அழைப்பாக மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாம் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து தியானித்து அவரோடு கிட்டி சேர அந்த பரம அழைப்பிலே பங்குள்ளவர்களாய் நாம் மாற ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இங்கு வந்திருக்க நம்ம எல்லாரோடும், உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட, வீட்டிலிருந்து இந்த ஒலிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும்
அவரை முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரையிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.